பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களோட பேசுகிறபடியால் நன்றி, எங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எரேமியாவின் தீர்க்க தரிசனம் மூலமாக, இந்த புஸ்தகத்தின் மூலமாக, குறிப்பாக இந்த 6ஆம் அதிகாரத்தின் மூலமாக எங்களோட இடைப்பட்டு எங்களோடு பேசி கொண்டிருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் மனதை உடைய வார்த்தையினால் சுத்திகரித்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. எங்களோட பேசும், கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, கேட்க போகிற, பார்க்க போகிற அனைத்து பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைத்து தேசத்து உட்காருவோம். இன்றைக்கு எரேமியா 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். தெய்வச்சனமே, எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம்தான் பைபிளில் லாங்கஸ்ட் புக்கா. அந்த அந்த அதிகாரங்களை படிக்கும்போது நீளமான ஒரு புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. பல நேரத்தில் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஏசாயா கூட புரிஞ்சிடும், எரேமியா புரியாது. நிறைய நேரத்தில் நம்ம இதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க மாட்டோம். நிறைய ஞானிகள் இந்த எரேமியாவை பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் ஆவிக்குரிய ஒரு மனிதன் என்று சொல்லுகிற அளவுக்கு ஆவிக்குரிய காரியங்களை அதிகமாக இந்த எரேமியா பேசியிருக்கிறார். 20வது வயதில் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். எரேமியா என்றால் தேவன் உயர்ந்தவராய் இருக்கிறார், God is exalted, அல்லது தேவன் மனிதனை உயர்த்துகிறார் என்பது போல அர்த்தமாய் இருக்கு. 20 வயதிலே ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட எரேமியா மக்களால் போற்றப்படுகிற, ஏன் வேதத்தில் புகழப்படுகிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருக்கிறார். தன்னுடைய கண் முன்னால் பார்த்த காரியங்களை, மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறவைகளை, குறிப்பாக யூதா ராஜ்யத்தில் ஏற்படுகிறவைகளை அவர் எழுதியிருக்கிறார். தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே ஆவிக்குரிய ரீதியாக ஒரு பரிசுத்தமாய் எப்படி வாழ முடியும் என்பதை அவர் எழுதியிருக்கிறார். அன்காம்ப்ரமைசிங் லைஃப். என்னை கூட பாருங்க, நம்ம வாழற உலகம் நம்மளை அட்ராக்ட் பண்ணோம். நீ வா, என் வழியில வா, நான் சொல்றபடியெல்லாம் செய், என்கிட்ட வா, நான் உன்னை வாழ வைப்பேன்னு சொல்லும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கையில் பைபிள் எடுத்துக்கிட்டு இந்த உலகத்தின் வழிகளை நிராகரித்து விட்டு அவர் வழியில் போகிறோம். அப்படி தானே? இது கஷ்டமாக இருக்குது. உலகத்தில் எல்லாரும் பண்ணுறது பண்ணிட்டு போகலாம், ஆனால் நம்ம வித்தியாசமாக பண்ணுறோம். அது போல தான் இந்த ஒரே மனுஷன், இவர் கூட துணை கூட ஆள் இல்லை, எரேமியா தீர்க்கதரிசி. ஸ்பெஷலாக யூதாவின் ராஜ்யத்திலிருந்து வந்திருக்கிறார். வரலாறு நாம் பார்த்தோம் என்றால், இஸ்ரேல் குடும்பம் 2ஆக பிளக்கப்பட்டிருந்தது எரேமியா வாழ்ந்த காலத்தில். நமக்கெல்லாம் தெரியும். வடக்கு பக்கம் இவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரிஞ்சு அழிக்கப்பட்டது வடக்கு ராஜ்யம், தென் ராஜ்யம் யூதா ராஜ்யம். 2 கோத்திரம் தான் அதில் இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், யூதாவும் பெஞ்சமினும். இந்த யூதாவின் பெஞ்சமினும் இவர்கள் ஒன்றுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சதன் எம்பையர்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. இனிமேல் இவங்க பேர் யூதா. ஆனால் கர்த்தர் பாபிலோனியரை வடக்கு பக்கமாக இருந்து வர வைக்கிறார். வடக்கு பக்கமாக தான் என்ன ராஜ்யம் இருந்துச்சு? வடக்கு ராஜ்யம் இருந்துச்சு, 10 கோத்திரம். இப்போ பாபிலோன் மன்னன் வடக்கு பக்கமாக வருகிறான் என்றால், வடக்கு பக்கம் ஏற்கனவே அசிரியர்கள் கையில் போயிடுச்சு. அசிரியர்களை நேபுகாத்நேச்சார் மேற்கொண்டான். ஆக வடக்கு பக்கமாக இருந்து வரப்போகிறது, வடக்கு பக்கமாக இருந்து ஆபத்து வருகிறது. கர்த்தரால் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு மாபெரும் பாத்திரமாக எரேமியா திகழ்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பை மக்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். தேவஜனமே, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் கூட மக்களுக்கு சுவையாக பேசுறது நமக்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் கஷ்டமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஒருத்தர் கூட திருந்த மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை நம்ம மாற்றி புரிஞ்சிக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து அது முதற்கொண்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று பிரசங்கித்தார். யோவான் சானகனும் இதான் பிரசங்கித்தார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. அவருடைய சீஷர்களும் இதான் பிரசங்கித்தாங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நீ கவலைப்படாத, கர்த்தர் உனக்கு காசு தருவார். நீ கவலைப்படாத, உன் தலைவலி சரியாயிடும். நீ தொட்டதெல்லாம் வாய்க்கும். நீ தான் வாழா இல்லைன்னா அவ தலையாயிடுவேன். நீ கீழா இல்லை மேலாயிடுவேன். நீ இப்பொழுது இருக்கிறத விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 1000 மடங்கு கொடுக்குறனார இன்னும் கர்த்தர் தரல, சுகப்படுத்தினார இன்னும் கர்த்தர் தரல, ஜெபம் பண்ணுறேன் நீங்கள் இன்னும் நடக்கலை, நான் ஏன் கடன்காரனாகிறேன், நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்பாங்க. இல்லை பிரதர், நீ மனம் திரும்பி ஆக வேண்டும் என்பதை, நீ மனம் திரும்பினால்தான் உனக்கு ஒரு வழி உண்டும் என்பதை அன்றைக்கு எரேமியா தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறார். ஆமென்.
இன்றைக்கி எரேமியா போல் ஆண்டவர் நம்மளை நிற்க விட்டுட்டு ஜனங்களுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லக்கூடாது, சமாதானம்னு சொல்லக்கூடாது. மனம் திரும்பவை அப்படின்னா எத்தனை பேர் ஊழியத்தில் இருப்போன்னு நமக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒன்று தோணுது, நம்முடைய சொந்த சரக்குலாம் பேசாதபடி கர்த்தர் சொன்னதையே அவரோட மவுத் பீஸாக நம்மளும் சொல்லிட்டு போகலாம். ஆமே, முதல்ல நம்மளை பார்த்து சொல்லலாம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. எதிர்க்க இருக்கிறவங்கள பார்த்து சொல்லலாம், மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. This is very crucial. This is very crucial. It is an important message. தானியேல் வாழ்ந்த காலம், எசேக்கியேல் தானியேல் வாழ போகிற காலம், எசேக்கியேல் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களின் போன காலம், ஒரு காலத்தில் ஒரு அதாவது பிடிபடாமல் யூதாவில் என்ன நடக்குதுன்னு பார்த்து பார்த்து லைவ் கமெண்ட்ரி எழுதுறார் இவர். எசேக்கியேலை ஃபஸ்ட் ரவுண்டே பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அவர் அங்கே உட்காந்து கேபார் நதிக்கரையில் லைவ் கமெண்ட்ரி எழுதுகிறார். 2 பேரும் இதான் எழுதுகிறாங்க, இஸ்ரவேலே நீ மனம் திரும்பு. இட் இஸ் வெல் டாக்குமெண்டட். ஒரு பிலீவரும் மனம் திரும்ப வேண்டும். ஒவ்வொரு பிலீவரும் இன்றைக்கு அவன் உத்தமமாய் வாழ வேண்டும் என்றால் அவன் மனம் திரும்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த புஸ்தகம் இதற்காக தான் எழுதப்பட்டதுடைய அரேஞ்ச்மெண்ட்டே, எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகனுடைய அரேஞ்ச்மெண்ட் த வீப்பிங் ப்ராஃபட் என்று சொல்கிறார்கள். அழுகிற தீர்க்கதரிசி. ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் தொடுகிறது. The work of Jeremiah is touching our heart. என் மனசை தொடுது. என்ன தெரியுமா தொட்டு சொல்லுது, டேய் நீ திருந்தலைன்னா உன் மேலே கூட ஆண்டவருடைய கோபம் வரும். ஹல்லேலூயா. திருந்தினா கோபம் வராதா? திருந்தினா கூட கோபம் வரும். என் மேலே வராது, அது இயேசு மேலே வரும். என் மேலே வர ஏவுகணை என் மேலே வருது, நான் திருந்தி இயேசுவே என்னை காப்பாற்றணும் போது அந்த ஏவுகணை திரும்பி இயேசு மேலே போகுது, மனுஷ குமாரன் மேலே போகிறது. இந்த மனிதன் தப்பிக்கிறான், அந்த மனித குமாரன் மரிக்கிறார் எனக்காக. ஹல்லேலூயா. People are urged to follow. கம்பல்சரி மனம் திரும்பி ஆக வேண்டும் என்கிற காலம், கம்பல்சரி. இந்த கோவிட் பீரியடில் எல்லாம் கம்பல்சரி தடுப்பூசி போட்டுக்கிட்டோம். ஏன்? ஃபர்ஸ்ட் வேவ் வந்துட்டு போயிடுச்சு, செகண்ட் வேவ் வரத்துக்குள்ள என்ன பண்ணிக்க, தடுத்துக்கோ. தேர்ட் வேவ் வரத்துக்குள்ள என்ன பண்ணு, தடுத்துக்கோ. மோசே கற்றுக் கொடுத்த வேத பாடங்களை கற்றுக்கொள். We need repentance. ஆண்டவரிடத்தில் மனம் திரும்ப வேண்டும். We need reconciliation. We need to have fear. ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். We should have love of God. மோசேனுடைய போதனைகளுக்கு தான் சொல்லுது, நீ மனம் திரும்பு, அவரோட நல்மனம் பொருந்து, அவருக்கு பயப்படு, அவருக்கு பயப்படு. லிசன் ஷமா இஸ்ரவேல், இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ என்ன பண்ணு, லிசன் பண்ணு என்பதை சொல்கிறார். பழைய வழிகளுக்கு திரும்ப வேண்டும். ரிட்டர்ன் டு த ஓல்டு பாத்ஸ். ஆமென். பழைய வழிகளை நாம் விட்டு விடுகிறோம், பழைய வழிகளுக்கு நீ திரும்ப வேண்டும் என்பதை எல்லாம் எரேமியா தீர்க்கதரிசி நமக்கு இன்றைக்கு சொல்லி தர போகிறார். எரேமியானுடைய நிறைய இன்ட்ரடக்ஷனுக்கு நம்ம அப்பப்போ பார்ப்போம். எரேமியானுடைய அழைப்பை பற்றி பார்க்க வேண்டும் என்றால், he was called when he was in the age of 20. 20 வயதில் அவர் அழைக்கப்படுகிறார். ஆமாம், இவர் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர். எரேமியா வாழ்ந்த காலத்தில் ஒரு ஞானி எழுதும்போது, தேவர் கேலக்ஸி ஆஃப் ப்ராஃபட்ஸ். அன்னைக்கு இஸ்ரேலில் ஆண்டவர் ப்ரொடெக்ஷனுக்காக நிறைய தீர்க்கதரிசிகளை வைத்திருந்தார். ஆனாலும் இஸ்ரேல் விழுந்தது. காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? தீர்க்கதரிசிகள் சரியில்லையா? இல்லை, அவங்க சொல்கிறத மக்கள் கேட்கல, ராஜாக்கள் கேட்கல. ஜப்பனியா, ஒபதியா, எசேக்கியேல், எரேமியா, ஹுல்தால் என்று சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி, ஆமென், ஆமாம், இருந்தாங்க. எல்லாத்துக்கும் மேலே யோசியா ராஜாவுடைய மரணம். நல்ல பிள்ளைங்களா யோசியா ராஜா. He was a reformer. இஸ்ரவேல் ராஜ்யத்தில் யூதா ராஜ்யம் மறுபடியுமாக கர்த்தர் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டு 10 வருஷம் அவன் இஸ்ரவேலை யூதா ராஜ்யத்தை பரிசுத்தப்படுத்தினான். 8 வயதாகி இருக்கும்போது ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ராஜாவானான். யாருங்க? ஜோசியா ராஜாவை மறக்கக்கூடாது. 30 ஆண்டுகள் ஊழியம் செய்தான். எதை பற்றியும் பயப்படாமல் கர்த்தருடைய வழிகளை கொண்டு வந்தான். ஏற்கனவே வாழ்ந்த மன்னர்கள், மனாசே, அவங்கெல்லாம் அசிரிய கல்ச்சரை கொண்டு வந்தாங்க. இந்த மனுஷன் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு உல்தால் தீர்க்கதரிசி சொல்லுவதை கேட்டு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நியாய பிரமாணத்துக்கு எல்லாவற்றையும் கட்டுப்பட்டு ஒரு சின்ன பிரச்சனையில் யோசியா மரிக்கிறார். யோசியானுடைய மரணம் யூதா நாட்டுக்கு ஒரு கெட்ட செய்தி என்று தான் நான் சொல்லுவேன். இல்லை, நம்ம கூட நம்ம லைஃப்பை நம்ம யோசித்து பார்க்கணும். இஷ்டத்துக்கு இருக்கும். ஒரு நல்ல அவன் மரிச்சான்னா எல்லாரும் அழறாங்க,
ஆனால் அந்த நல்லவன் செய்து இந்த நல்லதை செய்கிறதுக்கு யார் வர்றது? ரைட்டா இல்லையா? செய்ய முடியுன்றீங்க? முடியாது. ஓசியா ராஜா சாக போகிறாரு. ஏறக்குறைய அவரோட பிள்ளைங்களில் 3 பேர் மாற்றி மாற்றி வரப்போகிறான். ஒருத்தனும் உருப்படியாக பண்ண போகிறது இல்லை. இனிமேல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓசியானுடைய மரணம் பாபிலோனுடைய தாக்கம் துவங்கி விட்டது. ஆமீன். பேட்டில் ஆஃப் மெகிடோ என்கிற இடத்துல யோசியா கொல்லப்படுகிறான். பார்வோன் நேக்கோ என்கிறவன் கையில் வீண் வம்புக்கு போகிறார் ஜோசியா, நீ ஆண்டவருடைய பிள்ளையாச்சே, நீ ரட்சிக்கப்பட்ட ஆளாச்சே, எல்லாரையும் ஆண்டக்குள்ள நடத்துற, நீ எங்கேயோ மூலையில் மெகிடோ என்ற இடத்துல பார்வோன் நேக்கோ அசீரியர்கள் கூடவும் பாபிலோன் கூட சண்டைக்கு போகிறான். நீ ஏன் நடுவில் போய் இன்டர்வியூ ஆகிற? இவன் ஏன் அங்கே போனார், என்ன பண்ணார்? அந்த ஆள் வான் பண்ணுறான், வரவானானே சொல்கிறான், கிட்ட வராதுன்னு அவன் சொல்கிறான். இருந்தாலும் இவர் அவன் கூட சண்டைக்கு போனார். பார்த்த மாத்திரத்திலே கொண்டு போட்டான். யார் செத்துட்டுது? ஜோசியா. ஆமேன். அதன் பிறகு நமக்கெல்லாம் தெரியும், இஸ்ரேல் ஜூடா ஹேஸ் டு டேக் சைட்ஸ். எகிப்து பக்கம் சாயலாமா, பாபிலோன் பக்கம் சாயலாமா? பாலிட்டிக்ஸ் புரிஞ்சுங்க. அப்போ பாலிட்டிக்ஸ் புரிஞ்சுங்க. எந்த பக்கம் சாயணும்? 2 பேருமே இன்னும் சண்டை போட்டுக்கல. பாபிலோனும் சண்டை போட்டுக்கல, ஈஜிப்டும் சண்டை போட்டுக்கல. எகிப்து பக்கம் சாயலாமா, பாபிலோன் பக்கம் சாயலாமா? ஓசியா ஏன் எகிப்து கூட சண்டைக்கு போனார் நமக்கு தெரியல. ஒருவேளை அவர் நடுநிலை நிற்கலான்னு பார்த்துறாரு, நான் தெரியல. ஓசியானுடைய மரணத்துக்கு பிறகு எல்லா யூத மக்களும் எகிப்து பக்கம் சாஞ்சிட்டாங்க. தீர்க்கதரிசி எரேமியா மட்டும் பாபிலோன் பக்கம் சாயணும்னு சொல்கிறார். குழப்பத்தின் மேல் குழப்பம். வட திசையிலேருந்து வருது அப்படின்றாரு. யாரும் கேட்டுக்க ரெடியா இல்லை. ரிப்பன் பண்ணுன்றார். யாரும் கேட்டுக்க ரெடியா இல்லை. சமாதானம் இல்லைன்றாரு. பல தீர்க்கதரிசி சமாதானம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்ல போகிறாரு? சமாதானம் இல்லைன்னு. அவரை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. முகத்தை கற்பாரி ஆக்கிட்டார். மெகிதோ பள்ளத்தாக்கில் யோசியா ராஜாவுடைய மரணம், அவர் பாடி இங்கே வருது. அதுக்கப்புறம் 3 மாதத்தில் எல்லா கதையும் முடிந்து விட போகிறது. பாபிலோனுடைய முதல் இன்வேஷன், முதல் படையெடுப்பு, 2ஆம் படையெடுப்பு, 3ஆம் படையெடுப்பு என்று 3 முறை படையெடுப்பு வந்து யோஹாஸ், யோயாக்கீன் எல்லாம் யோசியாவோட பிள்ளைங்க டப் 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 டப்னு அவுட் ஆக போகுது. இவர்கள் யாரும் ஆண்டவர் சொல்வதை கேட்க போகிறதில்லை. எல்லாரும் கர்த்தர் வழியை விட்டு என்ன பண்ண போகிறாங்க? பின்மாற்றத்தில் போகிறார்கள். ஆமென். எரேமியாவை எக்ஸைல் பண்ண வைக்கிறாங்க. ஓடிட்டு மரியாதையானு எகிப்துக்கு ஓட வச்சிடுறாங்க. எரேமியா பாபிலோனுக்கு போல தற்காலிக நாடு கடத்துகிறாங்க. எந்த மன்னர்களும் நாடு கடத்தலை. பொதுமக்களும் அந்த வாழ்ந்து கொண்டிருந்த ராஜாக்களும் எரேமியா நாடு கடத்துகிறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி அவர் ஊழியம் செய்வதற்காக துடிக்கிறார். அவர் சொல்வதை யாரும் கேட்கப் போகிறதும் இல்லை. ஹில்கியாவின் மகன், கர்த்தருடைய ஊழியக்காரன், ஃபோர்ஸ்ட் எக்ஸைல்ட் இன் ஈஜிப்ட். ஒழுங்கு மரியாதையாக எகிப்துக்கு. ஏன்னா டீம் பிரிஞ்சு இருக்கு. முக்கியமான டீமெல்லாம் யார் பக்கம் சாயுது? போயா மரியாதையாக எகிப்துக்கு போய் பொழைச்சிக்கையா? இல்லை, எகிப்துக்கு போனால் பிழைக்க மாட்டோம், பாபிலோனுக்கு போனால் தான் பிழைப்போம். அவர் சொல்கிறத கேட்க போகிறது இல்லை. அது அண்ட் ஹீ வாஸ் ஃபோர்ஸ்ட். நமக்கெல்லாம் தெரியும், கர்த்தருடைய பிள்ளைங்க பார்ப்பதற்கு ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் போல காணப்படலாம். அவர்களை காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லாமல் இருக்கிறது போல காணப்படலாம். அவர்கள் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் ஜீவனோடு இருப்பார்கள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு போடுற வழியில் உலகத்தினுடைய பெருமைகள், சிற்றின்பங்கள், ஆசாபாசங்கள் வருமா இல்லையா என்பதை நான் சொல்ல மாட்டேன். நித்திய ஜீவன் உண்டு என்பதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகமாக 6ஆம் அதிகாரத்துக்கு உங்களை வருக என்று வர வைக்கும். திஸ் இஸ் அ சாப்டர் ஆஃப் அலார்ம்ஸ். அலாரம் அடிக்குது. அந்த அலாரம் பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையா? அலாரம் பிடிச்சிருக்கா? ரைட். ஃபயர் இன்ஜினோட அலாம் அடிக்குது, பிடிச்சிருக்கா? ஆன் பண்ணிட்டு ரசிக்கிறீங்களா? ஆம்புலன்ஸோட அலாம் அடிக்குது, பிடிச்சிருக்கா? ஐசியூவில் போகிறீங்க, பேஷண்ட்டோட SpO2 லெவல் கம்மியாகுது, வென்டிலேட்டரில் அவரோட மூச்சு திறமைகள் சரியில்லை, அது அலாம் அடிக்குது, பிடிச்சிருக்கா? இட் இஸ் அன் அலர்ட் சவுண்ட். அலார்மிங் செக்ஷன். 6ஆம் வசனம், 9ஆம் வசனம், 16ஆம் வசனம், 21ஆம் வசனம், 22ஆம் வசனம். அலாம். ஓ பெஞ்சமின் புத்திரரே, பெஞ்சமின், சன்ஸ் ஆஃப் பெஞ்சமின், சில்ட்ரன் ஆஃப் பெஞ்சமின், பெஞ்சமின் புத்திரரே என்று பெஞ்சமின் குரல் கொடுக்க போகிறார். நம்ம கேட்போம், அண்ணாயா யூதா ராஜ்யத்தில் வந்து பெஞ்சமின் குரல் கொடுத்துனுக்குறீங்க?
யூதா நான் சொன்ன பேச்சை கேட்கல, பெஞ்சமின் நீயாவது கேளு. 2 பேர் தான் இருக்கிறீங்க. யூதா ராஜாக்கள்லாம் இருக்கிறான், கவர்மெண்ட் ஆஃபீஸர்லாம் யார்? யூதா. அவங்க நான் சொல்கிறது கேட்கல, பெஞ்சமின் நீயாவது கேளு. இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும்னா, எரேமியா தீர்க்கதரிசி பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர். அதை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. எரேமியா எந்த கோத்திரத்தை சார்ந்தவர்? பெஞ்சமின். பெஞ்சமின் கேதர் யுவர் செல்ஃப், எல்லாம் ஒன்றா கொடுங்க. என்ன பண்ணுங்க? அந்த வசனம், முதல் வசனத்தை எடுத்துக்கணும்னா, முதல் வசனத்தை எடுத்தவங்க படிங்க பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் 1, எரேமியா 6:1. பென்யமீன் புத்திரரே, நீங்கள் எருசலேமின் நடுவிலிருந்து ஏகமாய் கூடி ஓடி தெக்கோவாவில் எக்காலம் ஊதி. பாருங்க, எருசலேம் நடுவிலிருந்து ஏகமாய் கூடி ஓடி, ரன் அவே, ஒண்ணா கூடி ஓடுங்க. ஆனா அந்த மன்னர்கள் சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, பாபிலோன் வருது தான், நமக்கு சப்போர்ட் பண்ண எகிப்தும் வருது தான். பாபிலோன் இப்படி வரத்துக்குள்ள எகிப்து நமக்கு என்ன பண்ணோம்? உதவி செய்யும். பாபிலோனை வழிமறிக்க எது வருகிறது? எகிப்து வருகிறது. ஆனால் ஊழியக்காரர் சொல்றார், ரன் அவே ஃப்ரம் ஜெருசலேம், எருசலேமை விட்டு ஓடி போ. தெக்கோவாவிலே எக்காலம் ஊது. போகும்போது சும்மா ஓடாத, தெக்கோவாவில் என்ன பண்ணு? அலாம் பெல் அடிச்சுட்டு போ, சைரன் அடிச்சுட்டு போ, ஃபயர் அலாம் அடிச்சுட்டு போயிடு. உள்ளே உட்காந்துக்கிறவங்களை எழுப்பி என்ன பண்ணு? துரத்து. இது ஒன்றும் இல்லைங்க, 28 அடுக்கு 30 அடுக்கு 40 அடுக்கு 100 அடுக்கு பில்டிங்கில் ஃபயர் அலாம் அடிச்சிச்சின்னா இன்னும் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஜனங்க திருச்சி ஓடுவாங்க. எங்கே? ஆமாம், அசம்பிளி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும். தீ அந்த இடத்துக்கு வராது. அந்த இடத்துல என்ன பண்ணோம்? அசம்பிள் ஆகணும், போய் அட்டண்டன்ஸ் கொடுக்கணும். ஃபயர் ஆஃபீஸர் கையில், புரியுதா? ஃபயர் வார்டன் கையில், நாங்களாம் வந்துட்டோன்னு அந்த மாதிரி ஒரு அலாம் அடிக்கணும். அவ்வளோ டைம் தான். அப்போ சொல்கிறாங்க, நெருப்பா எங்கே? கிச்சன் ரூம்லையா? 16வது மாடிலையா? அது எங்கெங்க 15க்கு வரப்போகுது, அது அப்படியே காற்றுல போயிடுங்க அப்படின்லாம் பேசிட்டு இருந்தால் நல்லா இருக்குமா? அலாம் அடித்ததுமே நீ படிக்கட்டில் இறங்கி பத்திரமா அந்த இடத்துக்கு போய் சேர்றதே கஷ்டம் ராஜா. இதுதான் சொல்ல போகிற. கோ டு தெக்கோவா, தெக்கோவாவில் போய் அங்கே அலாம் அடிச்சுட்டு போ, ப்ளோ அலாம் சைன், ட்ரம்பட் ப்ளோ பண்ணு. ஆமேன். இந்த தெக்கோவா என்கிற பட்டணம் பழைய ஏற்பாட்டில் பல முறை சொல்லப்பட்டிருக்குது. கவனிங்க, புரிஞ்சுங்க. யூதாவிலேருந்து 12 மைல் தூரம் தான் ஆகுது. சவுத் பக்கம் இருக்குது. எதிரி எந்த பக்கம் வரான்? நார்த்து. இப்போ நம்ம டைரெக்ஷன் எடுத்துப்போம், புரிஞ்சுங்க. உங்கள் முகம் சூரியனை பார்த்துருந்தா எப்படிங்க? உங்கள் முகம் சூரியனை பார்த்துருந்தா உங்கள் முகம் கிழக்க பார்க்குது. நான் சொல்கிறது காலையில். உங்கள் பின்பகுதி மேற்க பார்க்குது. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வடக்கு, உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு தெற்கு. அப்போ பிரச்சனை எங்கேருந்து வருது? வடக்குலேருந்து. எருசலேம் நீ இங்கே இருக்க, எழும்பி சவுத் சைடு ஓடிடு. ஓடும்போது தெக்கோவில் என்ன பண்ணு? அலாம் அடிச்சுட்டு போ. அப்போ என்ன அர்த்தம்னா, தெக்கோவா பக்கம் அலாம் அடிச்சா ஜனங்களாம் எங்கே ஓடியாரணும்? தெக்கோவா கிட்ட ஓடி வரணும். வேறு டைரெக்ஷன் அடிச்சா அங்கே ஓடணும். எங்கே அலாம் அடிக்குதோ அங்கே ஓடிவான்னு அர்த்தம். இங்கே இருக்கிறவங்க இங்கே ஓடிட்டாங்கன்னா வடக்கு பக்கம் வந்து வரவங்கிட்ட வரத்துக்குள்ளே தப்பிக்கலாம். என்ன எக்ஸ்ப்ளனேஷன்? இதுக்கு மேலே வேறு என்னங்க வரணும்? ஒரு ஃபயர் வார்டனை போல ஒரு மாபெரும் அலாம் சைனை கொடுத்தார். 12 மைல் தூரம் இருக்கிறதுல போடு, நீ ஓடிவா. தெக்கோவா என்றாலே ட்ரம்பட்னு அர்த்தமா. ஊருக்கு பேர் என்னதான்? ட்ரம்பட். அந்த ஊரில் அந்த சத்தம் கேட்டாலே என்னதான்? எக்காலம். தெக்கோவாவில் எருசலேமுடைய ப்ரொடெக்ட், இட் இஸ் த ப்ரொடெக்டிவ் பெரிமீட்டர் ஆஃப் ஜெருசலேம். எருசலேமை காப்பாற்றுற சத்தம் தெக்கோவாவில் இருக்குது. ஹல்லேலூயா. ஞானி ஐயா தீர்க்கதரிசி எவ்வளோ அருமையாக எழுதுகிறார் பாருங்க. ஆமேன். யோசபாத்தினுடைய படைகள் வாழ்ந்த காலத்தில் அந்த இடத்துல நின்று ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆமேன். தாவீது ஒரு விசை அங்கே இருந்துக்கிறார். தெக்கோவா என்பது நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் தீர்க்கதரிசி ஆமோஸோட ஊர். ஹல்லேலூயா. ஆமாம், கல்லுகளால் நிறைந்த ஒரு பகுதி, ஒலிவ மரங்கள் ஒலிவ பழங்கள் நிறைந்த ஒரு இடம். தாவீது கூட தெக்கோவாவில் பல நாட்கள் அவர் தஞ்சம் புகுந்து வாழ்ந்தது நமக்கு தெரிகிறது. தெக்கோவாவில் போய் என்ன பண்ணுங்க? அலாம் சைன் அடிங்க. ஆமேன். பெத் கேரேமின் மேல் அடையாளமாக தீ வெளிச்சம் காட்டுங்கள். அடுத்த ஊர் பேர் என்ன பேருங்க? பெத் ஹே கெரேம். ஆமேன். இது என்னவென்றால் திராட்சப்பழ தோட்டத்தின் வீடு. என்னவா? திராட்சப்பழ தோட்டத்தின் வீடு. நெகேமியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நம்ம இதை படிக்கிறோம். தெக்கோவாவிலிருந்து கொஞ்சம் தூரம் இருக்குது. கவனிங்க, இது வந்து உயர்ந்த மலை, பெத்லகேம் பக்கத்தில் இருக்குது. என்ன இருக்கு? அங்கே போய் தீ பந்தம் கொளுத்தி காட்டுங்க. எங்கே உள்ளவங்களுக்கு காட்டுங்க? எருசலேமுக்கு சிக்னல் காட்டுங்க. ஓடி வந்துரு, ஓடி வந்துரு, ஓடி வந்துரு. எக்காலம் ஊதுங்க, சிக்னல் காட்டுங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஓடி வந்துடுவாங்க. வந்துட்டா ஓகே,
வராதவன் மாட்டோம். எரேமியா சொன்னதை உடனே ஜனங்க எழுந்து ஓடினாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க எழுந்து ஓடல, எரேமியா வாயை அடங்கினாங்க. ஏன்ப்பா அந்த அலாம் பெல் அடிக்குது, ஆஃப் பண்ணி போடு அப்படின்ட்டாங்க. ஆமேன். டைட்டானிக் கப்பல் ஆனது முழுகும்போது ரொம்ப பக்கத்துலேயே ஒரு கப்பல் இருந்துச்சு, அது பேர் நான் மறந்துட்டேன். அவங்க நினச்சாங்கன்னா சில மணி நேரத்தில் 1-2 மணி நேரத்தில் வந்து மொத்த பேரையும் காப்பாற்றிருக்கலாமா. அவங்க தன்னோட அலாம் சர்க்யூட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு படுக்க போயிட்டாங்களாம். டைட்டானிக்லேருந்து வான் போகிற ராக்கெட்லாம் ஏவு பண்ணாங்களாம். அது பணக்கார கப்பலுங்க, என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு அந்த கேப்டன் சொல்லிவிட்டு எல்லாம் லைட் அனுப்பிச்சு தூங்கிட்டாராம். அடுத்த நாள் காலையில் தான் அவர் நியூஸ் பார்த்தாராம். பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாமா, ஒரு உயிர் போகாமல் காப்பாற்றிருக்கணும். பெரிய கப்பல், வணிக கப்பல். ஆமேன். இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு எத்தனை ஆத்தமாக சாகுறாங்க தெரியுமா? நான் கூட புரிஞ்சுக்கிட்டேன், பாவத்தில் இருக்கிற ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறதுக்காக கர்த்தர் என்னை அழைக்கல, அவனை திருத்தத்துக்காக தான் அழைக்கிறார். நான் இனிமேல் போய் அவங்க கையில் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கோடி அவன் சத்தியமாக சொல்ல மாட்டேன். அவர் மேலே கை வச்சு, பிரதர் எங்கேயோ ஒரு இடத்துல திருந்திடுங்க பிரதர், ஏசாமி உங்களை காப்பாற்றுவார்னு தான் நான் சொல்ல போகிறேன். சொல்லுங்களேன், எரேமியா தீர்க்கதரிசி எப்படி பாடுபடுறாரு பாருங்களேன். டே எக்காலம் ஊதுங்கடானா மீதி தீர்க்கதரிசிக்கலாம் சமாதானம் சிஸ்டர் பிரதர் சமாதானம், நீங்கள் வாழாயல்ல தலையாவீங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். நடக்குமா? வடக்கு ராஜ்யம் வந்துருச்சுங்க, பாபிலோன் வந்துனுங்கிறான், பக்கத்தில் வந்துட்டான். சமாதானம் சொல்லுகிற காலம் இல்லை, தெரித்தோடுகிற காலம். அல்லேலூயா. இந்த பெத்லஹேம் என்கிற ஊர் தான் கலங்கரை விளக்கமா. இட் இஸ் த பீகான் சிட்டி ஃபார் ஜெருசலேம். அங்கே எதனா ஒருத்தன் பண்ணிட்டான்னா ஜனங்களாம் ஓடிடுவாங்க. எருசலேமுக்கு வழி காட்டுற, எருசலேமுக்கு ஒளி காட்டுற, எருசலேமுக்கு இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சிக்னல் காட்டுற சிக்னலுங்க அது. குட்டி லைட்டு தான், ரெட் லைட்டு, க்ரீன் லைட்டு, ஆரஞ்சு லைட்டு. எங்கே? ட்ரெயினில் இல்லை, அந்த ரெட்டு தாண்டி ஆரஞ்சு இருந்தால் இன்னும் ஆகுது. 2 ட்ரெயின் ஒன்று ஓடிக்குது. நடக்குதா? பண்ண சொல்லுகிறார், செய்வதாக இல்லை. ஆமேன். கர்த்தர் வார்த்தைக்கு ஜனங்கள் கட்டுப்பட போவதாய் இல்லை. தேவ ஜனமே, என் செய்திக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 6ஆம் அதிகாரம். இந்த 6ஆம் அதிகாரத்துக்கு ஒரு டைட்டில் கொடுப்பேன். என்ன டைட்டில் நம்ம பார்த்தோம்னா, ரிப்பண்ட் தேர் இஸ் நோ பீஸ். மனம் திரும்பு, சமாதானம் இல்லை. இஃப் யூ டோன்ட் ரிப்பண்ட் ப்ரிப்பேர் ஃபார் ஜட்ஜ்மெண்ட். மனம் திரும்பவில்லை என்றால் நியாய தீர்ப்புக்கு ஆயத்தப்படும். உங்கள் எல்லாருக்கு முன்னாடி ஒரு கேள்வியோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். சமாதானத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கும்போது சமாதானம் நமக்குள்ளே வருதா? நம்ம பண்ண தப்புக்கு ஒரு தப்புக்கு ஆண்டர் காலில் விழுந்து சாரி கேட்டால் சமாதானம் வருதா? நதியை போல வருது. என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒன்று பண்ணிட்டேன், அவர் காலில் வந்து மன்னிப்பு கோரினா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கிறது. இதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமேன். தெர் இஸ் நோ பீஸ், ரிப்பண்ட். சமாதானம் இல்லை, ஆகவே மனம் திரும்பு. என் செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, இன்றைக்கு காலையில் ஒரு வேளை நீ சமாதானம் இல்லாமல் இருப்பாய் என்றால் உனக்கு சமாதானம் உண்டு என்று சொல்வதற்கு முன்பதாக கர்த்தர் நீ மனம் திரும்பினால் உனக்கு சமாதானம் உண்டு என்பதை இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 to 15 வரைக்கும் நியாய தீர்ப்பை பற்றின ஒரு எச்சரிக்கை. அதில் என்ன சொல்ல போகிறார்னா, வடக்கு பக்கம் இருந்து ஆபத்து வருகிறது. ஆபத்து வரும்பொழுதே உங்களை முற்றுகை போட்டு உங்களை தண்டிக்க போகிறது. ஏன் என்றால் யூதானுடைய பாவம் பெரிது. கவனிங்க, யூதாவில் உள்ள தீர்க்கதரிசிகளுடைய பாவம் பெரிது, யூதாவில் உள்ள ஆசாரியர்களுடைய பாவம் பெரிது. ஒருத்தனை கூட பார்த்து இங்கே ஒரு நல்லவன் இருக்கானே அதனால் இவனை காப்பாற்றலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு ஒருவன் கூட நல்லவன் இல்லை. ஒரு பஸ்ஸு போகுது, அந்த பஸ்ஸுக்கு கணவன் மனைவி குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் போகிறாங்க. ஒரு ஆபத்து வருது, ஊர் ஜனங்க ஓடி போய் என்ன பண்ணுவாங்க? காப்பாற்றுவாங்க. இன்னொரு பஸ்ஸு போகுது, அதில் வெறும் கெட்டவங்க போகிறாங்க, ரவுடிங்க போகிறாங்க, திருடர்கள் போகிறாங்க, கொலைகாரங்க போகிறாங்க. அதுக்கு ஆபத்து வருதுன்னா உதவி பண்ண போவாங்களாண்ணா? போட்டோம் போ. அப்பேற்பட்ட ஒரு நிலை யூதாவுக்கு வர போகிறது. ஹீ இஸ் கோயிங் டு வார்ன் அபவுட் ஜட்ஜ்மெண்ட். 1 to 15 வரைக்கும் அதை தான் எழுதியிருக்கிறார். 16 to 20 வரைக்கும் காரணத்தை எழுதுகிறார். why is this happening?
ஏன் இது நடந்தது? பிகாஸ் தே ரிஜெக்டட் விஸ்டம். ஞானத்தை அவர்கள் அவமதித்தார்கள். ஞானம் எதுங்க? இதாங்க ஞானம். பிரதர், இதான் பிரதர் ஞானம். சிஸ்டர், இதான் ஞானம். மகனே, மகளே, இதுதான் ஞானம். அவருடைய வார்த்தை தான் ஞானம். இதை நான் நிராகரித்தால் நான் ஞானத்தை நிராகரிக்கிறேன். இதை நான் நிராகரித்தால் என் தேவனை நிராகரிக்கிறேன் என்பதை பற்றி, ஞானத்தை ஏன் அவமதிக்கிறீர்கள், அதனால்தான் உங்களுக்கு ஆபத்து வந்தது என்பதை 16 20 வரைக்கும் பேச போகிறார். 21 30 வரைக்கும் அநேகர் விழத்தக்கதான தடைக்கற்கள் வருகிறது. அந்த நியாய தீர்ப்பினுடைய உக்கிரம் வருகிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஒரு உலோகத்தை எப்படி உருக்கி, நெருப்பு உருக்கி சோதித்து பரீட்சிக்குமோ, அப்பேற்பட்ட ஒரு சோதனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் என்பதை கடைசி வசனங்களில் பேச போகிறார். ஆமென். உலகத்தில் என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்க நம்ம சொல்ல முடியாது. உலகத்தில் என்ன நடந்தாலும் முதல் இம்பேக்ட் நமக்கு தான் வரும். வருதா? நான் வருது, ஐயோ இங்கே சண்டையாம, வாங்க ஜெபம் பண்ணலாம். ஐயோ அங்கே கொலையாம, வாங்க ஜெபம் பண்ணலாம். ஐயோ அங்கே பாவமாம, வாங்க ஜெபம் பண்ணலாம். அந்த விஷயங்கள் நம்மளை பார்த்து பேசுது. பாஸ்டர், நீ ஊழியம் பண்ணுறியா? நீ ஊழியம் பண்ணுற இடத்துல ஒருத்தர் சாகுறான் பார். உங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? உங்கள் தேசத்தில் எவ்வளோ அக்கிரமம் நடக்குது பார். நம்மை பார்த்து சவால் விடுகிறான். ஆமென். இந்த சவால்கள் நம் ஒருவரையும் உருகும்படி செய்யும், உருக்கி எடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தர் பக்கத்தில் நின்றால் பொன்னை போல மறுபடியும் எழுந்திருப்போம். சாத்தானின் பக்கத்தில் இருந்தால் நாம் எல்லாம் கலைகளை போன்று நாமும் அழிய வேண்டியது வரும். there is no peace, repent. சமாதானம் இல்லை, நீ மனம் திரும்பு என்று பேச போகிறார். தெக்கோவாவில் எக்காலம் ஊத வேண்டும். இஸ்ரேல் இருக்கிறதெல்லாம் ஒன்று சேர வேண்டும். சியோன் குமாரத்தி எப்படி தன்னை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாலாம்? சண்டை நடக்க போதான். ஆனால் சியோன் குமாரத்தி என்ன பண்ணுறாலாம்? செல்வமாய் வளர்ந்த ரூபவதி. அவங்க செல்வமாய் வளர்ந்த ரூபவதி ஒரு மிலிட்ரி முன்னாடி இன்னும் ஆவா. செல்வமாய் அழகாய் டெலிகேட் உமன் ஒரு மிலிட்ரி கிட்ட மாட்டினா என்ன ஆவா? சண்டை போடுவாளா? அழிவாள். அவள் அழகை பார்ப்பதற்கு அங்கே வரவில்லை, அவளை அழிக்கும்படியாக வருகிறான். ஜெருசலேம், நீ பார்த்து செல்வமாய் வளர்ந்த ரூபவதி போல நான் அழகா இருக்கேன் என்று பேசாதே, உனக்கு விரோதமாய் அவர்கள் வருவார்கள். உன்னை சுற்றிலுமாய் கூடாரம் போட்டு அவனவன் தன் தன் ஸ்தலத்திலே மேய்த்து உனக்கு விரோதமாய் யுத்தம் செய்வார்கள். மத்தியானத்திலே நாம் போயேறும்படிக்கு எழுந்திருங்கள். ஐயோ, பொழுது சாய்ந்த அந்தி நிழல்கள் நீண்டு போகிறதே, எழுந்திருங்கள், நாம் ராக்காலத்திலும் போயேறி அவருடைய அரண்மனைகளை அழிப்போம் என்று சொல்வார்கள். நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் அட்டாக் பண்ண போகலான்னு சொல்ல மாட்டானா? வடக்கு ராஜ்யத்தில் வருகிற நேபுகாத் நேச்சார் நைட்டே அட்டாக் டிக்ளேர் பண்ணணும். எப்படி? நைட்டே, விடியற் காலத்தில் போய் அட்டாக் பண்ணலாம். நைட்டே கோ அண்ட் அட்டாக் அட் த நைட் டைம். தேர் இஸ் நோ டைம். இரவிலேயே உனக்கு ஆபத்து வருகிறது என்பதை அவர் சொல்லுகிறார். இரவிலே அந்த மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை கொண்டு வந்து விடும்போது அவைகள் மேய்ந்தால் எப்படி கண்டுக்காமல் இருப்பாங்களோ, அதுபோல் இந்த மன்னன் அவர்களை கொண்டு வந்து, படையை கொண்டு வந்து, he will destroy every palaces. எழும்பி நைட்டில் போகிறோம். 6-8 வரைக்கும் போடப்படுகிறது. அவங்க போடுற சீஜ்னா அவர்கள் அதை சுற்றி போடுகிற கொத்தளங்கள் என்று சொல்வார்கள், முற்றுகைகள். மரங்களை வெட்டி எருசலேமுக்கு விரோதமாக கொத்தளம் போடுவாங்க. ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டுருவான், காம்பவுண்ட் வால் போட்டுருவான், யாரும் வெளியில் போக முடியாது. மரத்தை வெட்டி ஃபென்சிங் போடுறான். ஒரு இடத்துக்கு ஒரு செக் போஸ்ட் வச்சிருக்கிறான். ஆமாம், இது விசாரிக்கப்பட வேண்டிய நகரம். இதன் உட்புறமெல்லாம் கொடுமை இருக்கிறது, உள்ள ஃபுல்லாக கொடுமை இருக்குது. there is oppression. அப்ரேஷன்னா நீதி கிடைக்காது, அநீதி இழைக்கப்படும். அந்த ஊருக்குள்ளே என்ன நடக்குது? அநீதி நடக்குது. அதனால் மொத்த பெரிய நான் கண்டிக்க போகிறேன் என்று அவன் சொல்லுகிறான். இது நேபுகாத் நேச்சார் சொல்கிறது போல் எரேமியா எழுதுகிறாரு. ஆனால் இது யாருடைய கோபம்? கர்த்தருடைய உக்கிர கோபம். அதாவது யூதாவில் எப்படி இருக்கான்? ஊற்றிலிருந்து தண்ணீர் சுரக்கிறது போல 7ஆம் வசனத்தின்படி கொடுமை சுரக்கிறதா. இந்த கொடுமையினால துக்கமும் காயங்களும் அழுகுறலும் இருக்குதான். இது கர்த்தர் முன்னாடி வருதான். ஸ்டார்டே என்ன தான்? துக்கம், ஜனங்க அழுறாங்க. ஆனால் யூதாவில் உள்ள ரூலிங் பீப்புள் என்ன பண்ணுறாங்களா? தீங்கை சுரக்கப்படுகிறார்கள். நம்ம காலையில் எழுந்தோம்,
ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோம். தூங்கி எழுந்து வீட்டை விட்டு வெளியில் வரும்போதே நமக்கு அடி விழப்போகுது, நமக்கு அழிவு வரப்போகுது, நம் பிள்ளைகளுக்கு அழிவு வரப்போகுதுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அன்றைக்கி ஜெருசலேம் இருந்துச்சான். யோசியா ராஜா செத்த பிறகு சட்டம் யார் கையிலையும் இல்லை. 2 விதமாக கூட்டம் புரிஞ்சிட்டாங்க. ஒரு கூட்டம் பாபிலோனுக்கு சாதகமாக போகலாமா, அவன் காலில் விழலாமான்னு நினச்சாங்க. இன்னொரு கூட்டம் ப்ரோ ஈஜிப்ட், எகிப்தின் பக்கம் விழுந்துட்டாங்க. 2 பேருக்கும் நடுவில் கூட்டம். பொதுமக்கள் என்னன்னே தெரியாமல் பயம். ஆமேன். எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறதை யார் கேட்க போகிறது? ஆமாம், நான் சொல்லுகிற புத்தியை கேள் என்று 8ஆம் வசனத்தில் சொல்ல போகிறார். எருசலேமே, உன்னுடைய ஆத்மா, என் ஆத்மா உன்னை விட்டு பிரியாதபடிக்கு, நான் உன்னை பாழும் குடியேற்ற தேசமும் ஆக்காதபடிக்கு புத்தி கேள். லிசன் டு மீ. நான் சொல்கிறதை நீ கேட்டியனா நீ பாழாக மாட்ட. இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை நம்மிடத்தில் வருகிறது. இஃப் யூ லிசன் டு மீ யூ வில் லிவ். நான் சொல்வதை கேட்டால் நீ வாழ்வாய். நம்ம லைஃப்பில் வந்து ஜீசஸை எடுத்துட்டா நம்ம எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ஜீரோ தான். ஜீரோவாக இருக்கிற நம்ம லைஃப்பில் ஜீசஸ் வந்தால் நம்ம என்றைக்கும் ஹீரோ தான். மறந்துடாதீங்க, ஹீரோன்றது நம்ம இல்லை, அவரை கூப்பிட்டுக்கிட்டு பின்னாடி நடக்கிற வேலை தான் நம்மளுது. அவர் போயிட்டார்னா நம்ம இல்லை. ஏங்க இன்றைக்கி எருசலேமுக்கு அழிவு வரப்போகிறது? அங்கே தேவன் இல்லை, அவ்வளோதான். தெர் இஸ் நோ காட். அதனால் என்ன பண்ண போகிறாங்க? சீஜ் ஃபுல்லாக முற்றுகை போட்டு கொத்தளம் போட போகிறாங்க. புரிஞ்சுக்கங்க, தீர்க்கதரிசி சொல்கிறதெல்லாம் நடக்க போகுது. ஆனால் இன்னும் கொத்தளம் போடல. போட்டான்னா தப்பிக்க முடியாது, அதுக்குள்ளே தப்பி யாரும் கேட்க போகிறது இல்லை. 9லேருந்து 12 வரைக்கும் படிக்கும்போது the fullness of the fury of the Lord, தேவனுடைய கோபம் முழுசாக வருது. as a grape gatherer, ஒரு மனுஷன் திராட்சை பழத்தை அறுவடை செஞ்சிட்டான். பின்னாடி வர ஜனங்க திராட்சை பழங்களோட கொலைகளை எடுத்து சாப்பிடணும்னு வரவங்க ஒன்று எடுப்பாங்களா, எல்லாத்தையும் எடுத்துருவாங்களா ஃபுல்லாக. இப்போ ஒரு மாந்தோப்பு இருக்குங்க, ஓனர் மாம்பழம் பறித்து லாரியில் ஏற்றிட்டார். பொதுமக்கள் போய் பறிச்சிங்கன்றார். 1-2 விட்டு பறிப்பாங்களா, எல்லாத்தையும் பறிச்சிருவாங்களா? ஒன்று விட மாட்டாங்க. ஏன்? they want it. அந்த அளவுக்கு திராட்சை பழத்தினுடைய திராட்சை பழங்களை பொறுக்குகிறவன் வருகிறது போல as a grape gatherer வந்துடும். ஒருவன் தப்பிக்க முடியாது. ஹல்லேலூயா. I am giving a warn. வணங்கா கழுத்துள்ள ஜனங்களேன்னு ஸ்தேவான் பேசுகிறாரு. இவங்க வந்து காதிலே விருத்த சேதனம் இல்லாதவர்களே. என்னவா பிரதர் சிஸ்டர், காதில் விருத்த சேதனா என்ன? நமக்கு அகேன்ஸ்டாக யாராவது பேசினாங்கன்னா அவ்வளோ கசப்பாக இருக்குது. நம்ம தப்பே பண்ணாலும் நமக்கு சாதகமாக யாருன்னா பேசினாங்களா அவ்வளோ இனிமையாக இருக்குது. இந்த காதுக்கு இந்த காதுக்கு வசனம் பேசும்போது கசப்பு. மார்னிங் டியூஷனா, அப்பாப்பா இவங்க வர ரொம்ப நேரம் பேசுவாங்க, ஒரு தூக்கம் போடுவோம், இல்லை ஒரு பாட்டு கேட்போம். ஆமாங்க, நம்ம காது கூட ரொம்ப மோசமான டீல் பண்ண வேண்டியதாகுது. வணங்கா கழுத்துள்ள போல இது ஒரு விருத்தம் சேதனம் இல்லாததாக இருக்குது. இதுக்கு சொல்கிறாரு, தே ஆர் த இயர்ஸ் ஆர் அன்சர்கம்சைஸ்ட். இருதயம் அது எப்படி இருக்கா? விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருக்குது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நமக்கு கசப்பாக இருக்குது. நமக்கு நல்லது சொல்கிறவங்கள பார்த்தா கசப்பாக இருக்குது. காதை பார்த்து சொல்லணும், உன் காது வலிக்குதுல, மருந்து ஊற்றிருக்காங்க, கம்மனு உட்காரு. இல்லைன்னா என்ன ஆகும்? குடையும் போது, காது அரிக்கும் போது, நமைக்கும் போது என்ன பண்ணுறோம்? மருந்து ஊற்றுறோம். சில நேரம் அந்த மருந்து லேசாக ஒரு எரிச்சல் மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லிக்கிறோம்? இது காதுக்கு நல்லது. ஆண்டோடைய வார்த்தை நம்மளை கரெக்ட் பண்ணுறதுக்காக இந்த காது வழியாக வருது, அது நல்லது தான். or else it will affect the husband, the wife, the children and everyone. நான் சொல்கிற நல்லது உன் காதில் நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன் குடும்பம் பாதிக்கப்படும் என்பதை அன்னைக்கே எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார். அது மட்டும் இல்லைங்க, யூதாவில் இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சான். சரி, பொதுமக்கள் மிஸ்டேக் பண்ணுறாங்க, ராஜாக்கள் மிஸ்டேக் பண்ணுறாங்க. இவங்களுக்காக ப்ரே பண்ணுற டீம் கிட்ட வரார் ஐயா, ப்ரீஸ்ட். யாருங்க? ஆசாரியா. அடுத்தது தீர்க்கதரிசி. அவங்களும் தப்பு பண்ணுறாங்களாம். நம்ம டெய்லி மார்னிங் டிவோஷனில் ஒரு சாப்டர் படிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளும் தப்பு பண்ணுறோம், சொந்த கதைகளை பேசுவோம். அதனால தான் என்ன பண்ணுறோம்? ஃபுல் சாப்டர் படிக்கணும். கரெக்டு தானே? 9லேருந்து 9:15 தனித்தனியாக படித்தோம். பிறகு 9:15 9:30 குழுவாக 3 பேராக தியானித்தோம். பிறகு ஃப்ரண்ட் ஷேரிங் ஒரு 3-4 பேர் சொன்னோம். இப்போ தான் எங்கே வந்துக்கிறோம்? sermonக்கு அப்புறம் ரேமாவில் என்ன பண்ணுவோம்? இந்த வார்த்தைக்கு காலில் விழுந்துருவோம். அப்பா ஏசாமி, உன்னை என் கண்ணுக்கு தரல, ஆனால் உன் வார்த்தை என் கண்ணுக்கு தருது, இது முன்னாடி விழுந்துடுறேன்.
என் காது என்னமோ உங்கள் வார்த்தை வரும்போது கஷ்டமாக தான் இருக்குது, ஏற்றுக்க மாட்டுது, இதுக்கு பதில் வேறு எதனா கேட்கலாமான்னு தோணுது. ஆனால் எனக்கு தெரியும்பா, நான் தவறாக போனால் ஐ வில் லீவ் அ ஃபால்ஸ் லைஃப், பொய்யான வாழ்க்கை வாழ்வேன். இன்றைக்கு இதுவும் வழியில் வருகிறேன் என்று தீர்க்கதரிசிகளான நாமும் ஆசாரர்களான நாம் முதலாவதாக அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இல்லை என்றால் ரியாலிட்டி தெரிஞ்சிட்ட பிறகு பீஸ் சொல்லுவோம். பீஸ், வடக்கு திசையிலிருந்து உனக்கு சமாதானம். பாபிலோன் மன்னன் சமாதானம், அவன் இவ்வளோ பெரிய மிலிட்ரி படையை அமைச்சு ஊரெல்லாம் கொளுத்திட்டு வரான், இவங்களுக்கு மட்டும் சமாதானத்தில் வரானா. இவங்களுக்கு நியூஸ் வருது, யாருக்கு சமாதானத்தில் வரானா? கையில் கத்தி இருக்குது, ஆனால் என்ன கொடுக்குறானா? கத்தியில் சமாதானம் இல்லை பிரதர். கத்தியை பார்த்ததும் நீ ஓடி ஒழிஞ்சிக்கணும், நீ போய் கதவை சாத்திக்கணும். ஆமாம், இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு அட்டாக் வந்துச்சே, அப்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் காட்டினாங்க. அந்த சூப்பர் மார்க்கெட்டில் 2 பிரதர்ஸு அவங்க வச்சுருக்காங்க சொந்தமாக. அவங்க பார்க்கும்போது அந்த துப்பாக்கி எடுத்து பொதுமக்களை ஷூட் பண்ணி வர அந்த டீமு இறங்கி அப்படியே சுட்டுனே வராங்க. இந்த பிரதர்ஸு எங்கே போய் ஒளியுதுன்னே தெரில. அவங்களுக்குள்ள அந்த கடையில் உள்ள ஒரு ஃப்ரிட்ஜில் அதாவது பொருள்களை போட்டு அடுக்கி வைக்கிற ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி, பெரிய ராட்சத ரெஃப்ரிஜிரேட்டர் மாதிரி இருக்குது. அதில் போய் கதவை சாத்திட்டாங்க. அவன் எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டான். அதை மட்டும் திறந்து பார்க்காத அளவுக்கு ஒரு முனையில் நிறைய குடோனில் போடுற பொருளை போடுற இடத்துல அதை அவன் திறந்து பார்க்கல. எல்லாத்தையும் சொல்கிறான். அவன் போயிட்ட பிறகு இந்த 2 பேர் வெளியே வந்தாங்க. அவன் கையில் துப்பாக்கி வச்சுக்கிறவனாங்க சமாதானம். சுட்டுறானே, இன்னொருத்தனை சுடுறானே. சாத்தா இன்னொருத்தனை சாகடிக்கிறானே. சாத்தா இன்னொருத்த குடும்பத்தை பிரிக்கிறானே, இன்னொருத்தரை அழிக்கிறானே. நமக்கு நல்லது பண்ணுவானா? சமாதானம் இல்லை. there is no peace at all. we have to repent and we have to pray. நம்ம பண்ணுறதை இன்னொருத்தன் பண்ணுறான், அவனுக்கு அதே ஆபத்து வருகிறது என்றால் ஒரு நாள் அது நம்மிடத்தில் வரும். கர்த்தருடைய புத்தியை கேட்டு அவர் பக்கம் நாம் வந்தாக வேண்டும். we need to repent today. ஜனங்க எப்போ சமாதானம் இருப்போமா? கவனிங்க, பைபிளோட உலகத்தில் சமாதானத்தை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உடம்பு முடியாத இருக்கும், திரும்பி ஒரு ஸ்மோக் பண்ணிட்டு வர போவாங்க. ஏன் பண்ணா? உடம்புக்கு நல்ல ஒரு சினிமா படம் உட்காந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க, பாவம் பண்ணுவாங்க, அதில் ஒரு நிம்மதி அடைவாங்க. அது ஆபத்தான சமாதானம். அல்லேலூயா. தங்களுக்குள்ளே சொல்லிப்பாங்க, கடவுள்லாம் ஒன்றும் இல்லைப்பா, லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெந்தது தின்னுட்டு விதி வந்தால் சாகலாம், அப்படி இருப்பாங்க. சிலருக்கு சமாதானம், சிலருக்கு கர்த்தருடைய வசனத்தில் தான் மெய் சமாதானம்னு தெரியாதபடி அறியாமல் அப்படி இருப்பாங்க. ஆமேன். சிலர் இன்டென்ஷனலாக எனக்கு நிம்மதி வேணும்னு அந்த தீங்கை செய்வார்கள். இதை செய்கிறவங்க யாருமே அவமானப்பட மாட்டாங்க, ஜாலியாக பண்ணிருப்பாங்க. அவர்கள் நம்முடைய ரோல் மாடல் அல்ல. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தனக்கு ஆபத்து என்று வரும்பொழுது அவன் தேர்வு செய்ய வேண்டிய இடம் அவர் பாதம், பிடித்து கொள்ள வேண்டிய கால் அவருடைய கால், செய்ய வேண்டியது முதலாவது மனம் திரும்புதல். அல்லேலூயா. பாவத்தை மறைக்காதபடி அவரிடத்தில் சொல்லி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவருடைய ஞானம் நம்மிடத்தில் வருகிறது, நாம் இதை நிராகரிக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, பூர்வமானவைகள் வழியில் நின்றுக்கோ, பூர்வமானவைகள் எவைகள் என்று கேட்டு அதன்படி செய். 16th verseல சொல்றாரு, நீ வழிகளில் நின்று பூர்வ பாதைகள், சரியான வழி எதுன்னு விசாரி. மோசே எப்படி சமாதானமாக வாழ்ந்தார் சொல்லுங்க? நியாயப்பிரமாணம். தாவீது எப்படி வாழ்ந்தார்? நியாயப்பிரமாணம். சாலமோன் நியாயப்பிரமாணத்தை விட்டார், எப்படி வாழ்ந்தார்? கரெக்டா இல்லையா? பூர்வமானது நின்று ஸ்டடி பண்ணி பாருங்க. யார் நிம்மதியாக வாழ்கிறாங்க, யார் மனசுல சமாதானம் இருக்குது. கர்த்தரை பின்பற்றவர்களுக்கு தானே சமாதானம். அந்த நல்ல வழியை நீ தேர்வு செய்து பார். ஆண்டவர் பணக்கார வழின்னு சொல்ல, பிரதர் சிஸ்டர், ஜெயிக்கிறவங்க வழியை சொல்ல, ஆடம்பர வழியை சொல்ல, அவர் ஆசீர்வாதமான வழியை சொன்னார். நின்று யோசித்து பார்த்து அதன்படி நடவுனா. நான் என் வாழ்நாளில் தேடி பார்த்ததில் என் ராஜாவோட வழியை விட வேற வழி ஒன்றுமே. மீதி எல்லார் வழியும் அது நேரே விசாலமாய் கொண்டு போய் எங்கே தள்ளுது? குழியில் தள்ளுது. இவர் வழி குறுகலாய் இருக்கிறது, ஆனால் நித்தியத்துக்கு நேராக நடக்கிறது. முன்னாடிலாம் நம்ம ஒரு ரூட்டில் போனோம்னா மாற்றி போயிட்டோம்னா திரும்பின்னு வந்துடலாம். இன்றைக்கி உலகனுடைய ரோடு உங்களுக்கு தெரியுமா? வெளிநாட்டிலாம் வந்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு 4 ஹைவே பிரியும். உங்களுடைய கூகுள் மேப் ஒரு டைரக்ஷன் சொல்லும், இதில் போகணும். எதில் போகிறதுனே தெரியாமல் இதில் போகிறதான்னு தெரியாமல் இதில் நுழைஞ்சிரும். வேறு ஊருக்கே கூட்டின்னு போயிடும், திரும்பவே முடியாது.
போய் லாஸ்ட்டில் டோலில் போய் காசு கட்டிட்டு சுற்றிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். இன்னும் டிராஃபிக்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் முன்னாடியே நின்று ஸ்டடி பண்ணி ஒரு ஓரமாக நின்று எங்கே போகுது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நட. காரில் போகிற பாதையே இவ்வளோ தூரம்னா உன் வாழ்க்கையின் பாதை எப்படி? ஆமேன். நான் உன் மேலே காவலாளரெல்லாம் வச்சேனே, எக்கால சத்தம் கொடுத்தனே, ஆனால் நீ என்ன பண்ண மாட்டேற? கேட்க மாற்றையே. பூமியை கேள், இந்த ஜனங்களின் வார்த்தை கேளாமல் இருந்து நியாயப்பிரமாணத்தை செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள். அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன். ரொம்ப பயப்படுற விஷயம் என்ன தெரியுங்களா? ஜனங்களுக்கு தெரில அவங்க சாமி கும்பிட்ற இடம் இருக்க போகிறது இல்லைன்னு. நான் இல்லை, அவங்க ப்ரே பண்ணுற இடம் இருக்க போகிறது. அவங்க நினச்சாங்க வருவான், அடிப்பான், இருக்குது எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவான், திரும்பி விட்டுருவான். நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு சர்ச்சுக்கு போவோம். இருக்க போகிறது இல்லை. வழிபாடுகள் இருக்க போகிறது இல்லை. ஆசாரியர்கள் இருக்க போகிறது இல்லை. சுக்கோத் பண்டிகை கொண்டாடப்பட போகிறது இல்லை. ஒன்றுமே பண்ணப்பட போகிறது இல்லை. ஆமென். நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி ஒரு நாள் நமக்கு சதமாக இருக்க போகிறதே இல்லை. குறிப்பாக கோவிட் வரும்போது ரொம்ப பயந்தோம். நம்ம கொத்து கொத்தா ஜனங்க செத்துட்டு இருந்தாங்க. என்னைக்கு நம்ம சாவு வந்தால் நினச்சிட்டு இருந்தோம் இல்லை. வந்துடுச்சு, போயிடுச்சு. 2வது டைம்லாம் வந்துச்சு, 3வது டைம்லாம் வந்துச்சு, ஒரு முறையும் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆமென். உன்னுடைய சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல, உன் பலிகள் எனக்கு இன்பமாய் இராது. நீ மனம் திரும்பாமல் போய் எனக்கு செய்கிறத ஒன்றும் எனக்கு இன்பமாய் இராது. நம்ம இன்றைக்கி எந்த ஐடியாலும் இருக்க வேணாம். நான் இனிமேல் சர்ச்சில் ஃபாஸ்டிங் பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன், கிறிஸ்மஸுக்கு ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டுடுறேன், ஐ டோன்ட் வாண்ட் இட், தேவையில்லை, எடுத்துகிட்டு போ சொல்கிறாங்களா இல்லையா? நீங்கள் ஒருத்தரோட நல்ல உறவு இல்லாமல் அவங்க வீட்டுக்கு ஸ்வீட்டு பழம்லாம் வாங்கின்னு போங்களேன், என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் தேவையில்லை, எடுத்துகிட்டு போ சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ரிஜெக்ட் பண்ணுவாங்க, ரிட்டர்ன் பண்ணுவாங்க. வாங்கிட்டா என்ன அர்த்தம்? நீ பண்ணுற தப்புக்கெல்லாம் நான் உடந்தேன்னு அர்த்தம். ஆண்டவர் வாங்குவாரா? வாங்க மாட்டார் தேவஜனமே. நாம் இன்றைக்கு அவர் காலில் விழ ஜனங்கள் இடலாக இருப்பார்கள். பிதாக்களும் பிள்ளைகளும் குடியானவனும் ஏகமாக இடைவிண்டு அழிவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். பேரே சொல்லிட்டார், பேபிலோனியன் கேப்டிவிட்டி இஸ் கம்மிங் ஃப்ரம் நார்தர்ன் சைடு. வட திசையிலிருந்து ஒரு ஜனம் வருது, அது பெரிய ஜாதி. அவங்க பாரா வேல் பிடித்து வருவார்கள். அவர்கள் கொடியர், இரக்கம் அறியாதவர்கள், சத்தம் சமுத்திர இரைச்சலுக்கு சமனாக இருப்பார்கள். சீயோன் குமாரத்தி, அவர்கள் எனக்கு விரோதமாக யுத்த சன்னத்தராய் குதிரைகளின் மேல் அணியாய் வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மிலிட்ரி பீப்புள் கையில், அதுவும் எதிரி மிலிட்ரி பீப்புள் கையில் கிரேஸ் இருக்குமா? வந்து தலையை தடவி கொடுப்பாங்களா? தே ஆர் ரஃப் பீப்புள், தே ஆர் டஃப் பீப்புள். ஆமேன். அவர்கள் வருகிற செய்தியை கேட்கும்போது உன் கைகள் தளரும். இடுக்கம் கர்ப்பவதிக்கு உண்டாகிறது போல வேதனை நம்மை பிடிக்கும். வயல்வெளிக்கு புறப்படாதிருங்கள், வழியிலும் நடக்காதிருங்கள். எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது? சத்ருவையும் பட்டயம். என் ஜனமாகிய குமார்த்தியை நீ ரெட்டை கட்டி கொண்டு சாம்பலிலே புரண்டு ஒரே புத்திரனுக்கு துக்கிறது போல மனங்கசந்த புலம்பு பாழாக்குகிறான். சடிதியாய் நம்மேல் வருவான். ரிப்பன் பண்ணு. நான் ரிப்பன்ட்டு கர்த்தர் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாருன்னு காலில் விழு. ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ண போகிறாங்க? எகிப்து கால் அனுப்பினே போகிறாங்க. அவனே பயந்துன்னு இருக்கான். அவனே தன்னுடைய மிலிட்ரியை ஸ்டடி பண்ணுகிறான். நம்ம யூதாக்காக பாபிலோன் கையில் சண்டைக்கு போகலாமா, யூதாக்க வக்காலத்து வாங்கிட்டுன்னு யோசிக்கிறான். வருவான்றீங்க, வரமாட்டான். அவனை காட்டிலும் ஒரு கொடிய ஜாதியாக யார் இருக்கிறார்கள்? பாபிலோன் இருக்கிறது. யூ நீட் டு ரிப்பண்ட். ஆமாம், அவர்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவங்க எப்படி இருக்காங்க? துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது, புடமுடுங்களுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எனப்படுவார்கள். கர்த்தர் அவர்களை தள்ளி விட்டார். யூதான் மேலே டேஞ்சர் வரும்பொழுது ஒரு வேர்டு வருது, கர்த்தர் அவர்களை தள்ளி விட்டார். திஸ் இஸ் த ப்ரொடிக்ஷன். எரேமியாவினுடைய அருமையான ஒரு வாய்ப்பு, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு அவர்கள் கேட்டுக்கொள்ள மனதாய் இல்லை. அவர்களுக்கு இது ஆசீர்வாதமும் இல்லை. அவர்கள் அதை நம்ப போவதும் இல்லை. ரிப்பன்டன்ஸ்.
இஸ் மஸ்ட் டுடே. நம் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பிரச்சனையும், அதில் நம்ம அடைகிற தோல்விகளும் நமக்கு ஒன்று சொல்லித்தருது. நீ என்னைக்கு திருந்த போகிற, நீ என்னைக்கு மனம் மாற போகிற. வெற்றி வர வேண்டும் என்றால் மனமாற்றம் அவசியம். சுகம் வேண்டும் என்றால் மனம் மாற்றம் அவசியம். லெட்ஸ் ஓப்பன் அவர் ஹார்ட் டு காட் டுடே. ரொம்ப எஃபர்ட் போடணுன்னு அவசியம் இல்லை, ஒரு ஜெபம். திஸ் இஸ் த நீட் ஆஃப் த சொசைட்டி டுடே. இன்றைக்கு சமுதாயத்துக்கு அவசியம் இதான். வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஒபீடியன்ஸ்? இட்ஸ் பெயின்ஃபுல். கீழ்ப்படிறது வலியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். யூ கேன் பிலீவ் இன் ஒபீடியன்ஸ் rather than believing in all those rituals. நான் கேண்டில் ஏற்றிட்டேன்னா, நான் கொஞ்சம் சாம்பிராணி போட்டேன்னா, நான் கொஞ்சம் இதை பண்ணிட்டேன்னா சாமி என்ன பண்ணோம்? காப்பாற்றோம். நோ 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 நோ. யுவர் ட்ரஸ்ட் இன் ரிச்சுவல்ஸ் இஸ் நாட் கோயிங் டு சேவ் யூ. யுவர் ட்ரஸ்ட் இன் ஒபீடியன்ஸ். இன்னைக்கு என் மனம் மாறப்போகிறேன். ஆண்டவர் சொன்ன ரிச்சுவல்ஸ்லாம் லாஸ்ட்டில் வச்சுக்கப்பா. நீ வர்றது போகிறது ஊழியம் பண்ணுறதெல்லாம் லாஸ்ட்டில் வச்சுக்க. ஆர் யூ வில்லிங் டு ஒபே? நான் சொல்வதை நீ கேட்க போகிறாயா? ஒரு மாபெரும் சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு உதவி செய்ய எகிப்தியர்கள் வரமாட்டார். ஆபத்து காலத்தை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று எகிப்தியன் சொல்லவில்லை. எகிப்தியனிடமிருந்து நம்மை காப்பாற்றினவர் தான் அப்பொழுது அவனிடம் காப்பாற்றி விட்டு வந்து நம்மை பார்த்து சொன்னார். அன்றைக்கு நம்மை அழித்த உலகம் திரும்பவும் வாழ வைக்குமா? அன்றைக்கு உலகத்திலிருந்து காப்பாற்றினவர் திரும்பவும் இன்றைக்கு நம்மை காப்பாற்ற வல்லவர். There is cruelty in this world. இந்த உலகத்திலே கொடூரம் இருக்கிறது. Babylons are pretty spectacular. பாபிலோனியரை பற்றி படிச்சிருக்கிறீங்க. இஸ்ரவேலரே, யூதா மக்களே, பாபிலோனியன் எப்படி நடந்து கொள்வான் என்று உனக்கு தெரியும். தெரிந்த பிறகும் அவனிடத்தில் சமாதானம் என்று எப்படி நீ பேசுகிறாய்? சாத்தான் என்பவன் திருடன். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் அப்படின்ட்டு அவனை பற்றி ஜீசஸ் சொல்லிட்ட பிறகு திரும்ப சாத்தான் ஒரு ஐடியா வச்சுருக்கான். என்னை பணக்காராக்கிடுவான், என்னை வாழ வச்சிருவான், என் குடும்பத்துக்கு நிம்மதி தந்துடுவான். நோ நோ, தேர் அக்ரெசிவ். சாத்தான் அக்ரெசிவ் ஆனவன். நமக்கு தெரியுமே, தாவீதுன்னு ஒரு பெரிய ராஜா வாழ்ந்திருக்காரா? சீரியர்களோட உப்பு பள்ளத்தாக்கில் யுத்தம் பண்ணின நம் தாத்தா தாவீது மன்னன் அன்னைக்கு யுத்தத்துக்கு ஆயத்தமாகினதை காட்டிலும் மனம் திரும்புதலுக்கு அதிக ஆயத்தமாக இருந்தது. தெரிந்த யூதாவே, நீ வெற்றி பெற வேண்டும் என்றால் மூதாருடைய வழியை பார். அவர்கள் அவர் பாதத்தில் விழுந்து வாழ்ந்தார்கள் என்றால் இன்றைக்கு விழுந்து வாழு. Don't have any disagreement with God. Today we are going to agree with God. Daddy, நீங்க சொல்றத நான் இப்ப கேட்க போறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? வாங்க ஏஞ்சிக்கலாம். எரேமியா மனதில் இருக்கிறதுலாம் என் மனதில் இருக்கு. ரிப்பன் பண்ணோம். நான் வரேன்ப்பா, நான் ரிப்பன் ஆகிறேன்ப்பா. உம்மை அல்லாமல் எனக்கு வாழ்வேதப்பா, உம்மை தவிர எனக்கு விருப்பம் ஏதப்பா. என் வாழ்க்கையில் வெற்றி, என் வாழ்க்கையில் நம்பிக்கை, என் வாழ்க்கையில் ஜீவன் நீர்தானையா. லெட்ஸ் இமேஜின் அவர் செல்ஃப் இன் த ஃபீட் ஆஃப் த லார்ட். தேவனுடைய பாதத்திலே நாம் விழுந்து கிடப்பதாக நம்மை எண்ணிக்கொள்வோம். லெட் இம்பியூரிட்டிஸ் கெட் அவுட். லெட் அஸ் ஸ்கிம் த்ரூ அண்ட் பிகம் பியோர். நம்ம உள்ளே போய் அசடுகள் கழிவுகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவர் பாதத்திலே விழலாமா? டுடே காட் இஸ் ரிஃபைனிங் அஸ் மோர் வேல்யூபிள். சாத்தானுடைய அக்கினி வேண்டாம் தேவஜனமே. தேவனுடைய பரிசுத்த அக்கினி நம்மை சுட்டெரிக்கட்டும். நம்ம ஒபீடியன்ஸில் ப்ராஸ்பர் ஆக போகிறோம். நாம் கீழ்ப்படிதலில் செழுமையாக போகிறோம். கீழ்ப்படிதலில் செழுமை. ஆண்டவரே, நான் கீழ்ப்படிந்த செழுமை, கீழ்ப்படிதலில் செழுமை. உன் வார்த்தைக்கு நான் செழுமை, உன் வார்த்தைக்கு கட்டுப்படுகிறேன் என்று கர்த்தர் கால்களே விழுவோம். தேவன் நம்மை நடத்துவாராக. அர்ப்பணிக்கலாமா கர்த்தருடைய சந்நிதியில்? கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இன்று நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாம். அப்பா, நான் என்னோட வாழ்நாளில் தகப்பனே எத்தனை நாட்கள் நீங்கள் சொல்லியோ நான் கேட்காம விட்டேனப்பா. நான் இன்று என்னோட வாழ்க்கை நாங்களாம் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனப்பா. ஆண்டவர் அழைக்கிறார். அநேக தீர்க்கதரிசி அநேக வசனமும் அழைக்கிறார்.
நம்ம அழைக்கும் போது அந்த அழைப்புக்கு நாம் செவி கொடுத்து நம்மளை அம்மையை அர்ப்பணிக்கலாமா? வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவே. வாழ்நாளே எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளே எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவே. வருவாய் தருணம் இதுவே அழைக்கின்றாரே, வல்ல ஆண்டவர் இயேசுவே. வல்ல ஆண்டவர் இயேசுவே. இது இந்த வேலையில் கூட தகப்பனே, அநேக வார்த்தைகள் மூலியமாக இந்த நாளில் எங்கள் கூட நீங்கள் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்பொழுது மடியலை மறைத்து நீர் வெளிப்படுங்கப்பா. நான் சுயமாய் ஒன்றும் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை என்னை மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எரேமியா 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சேபாவிலிருந்து வருகிற தூப வர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு எண்ணத்திற்கு, உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல, உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. கர்த்தர் சொல்லுகிறார், கீழ்ப்படிதலை பார்க்கலும் உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பம் அல்ல என்று நாமும் அநேக நேரத்தில் கர்த்தர் சொல்வதை விட்டுவிட்டு நாமும் அதற்கு எதிர்மறையாய் செயல்பட்டது உண்டு. எனவே கர்த்தர் இந்த நாளில் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது, நம்ம அநேக காணிக்கைகளை செலுத்திட்டோம், அநேக ஊழியங்களை செய்துட்டோம், ஆண்டவருக்காக இந்த காரியங்களாம் நாம் செய்துட்டோம் என்று நாம் திருப்தி அடையும்படி அல்ல. அவர் இந்த நாளில் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது கீழ்ப்படிதலை மாத்திரம் எதிர்பார்க்கிறார். இந்த நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நானும் எத்தனையோ முறை என்னோட திருப்திலேயே நான் வாழ்ந்திருக்கேன். நான் தான் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்துட்டேனே, நான் தான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்துக்கிட்டு இருக்கேனேன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த நாள் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். நான் கீழ்ப்படியாமல் நான் எதை செஞ்சாலும் அவரை திருப்திப்படுத்த முடியாது என்று இந்த நாளில் ஆண்டவர் என்னோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் நம்ம ஆண்டவரோட சத்தத்துக்கு நாம் செவி சாய்க்கலாமா? இந்த அதிகாரத்தில் நாம் பார்த்தோம், செவிகளை விருத்த சேதனம் இல்லாமல் இருக்கிறோம் என்று. இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுப்போம். எங்கள் செவிகளை நாங்கள் உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோமாப்பா என்று சொல்லி இந்த நாளில் நம்ம ஆண்டவரோட சத்தத்துக்கு நம்ம செவி சாய்க்கலாமா? நம்ம கரங்களை எடுத்து செவிகளை வைத்து கொள்ளலாம். ஆண்டவரே, இதோ கர்த்தாவே, எங்கள் செவிகளை நீங்க தரங்கப்பா. இப்பொழுது நாங்கள் உம்மிடத்தில் நாங்கள் விட்டு கொடுக்குறோம்ப்பா. இதுவரையும் ஏனோ தான் நாங்கள் உங்களோட சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்த்திருந்தா ஒரு விஷயங்களை மன்னிங்கப்பா. இப்பொழுது ஆவிக்குரிய செவிகளை எங்களுக்கு தரங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்ம அப்படியே கத்தெடுத்து போகலாமா? அவை ஆண்டவரேப்பா, எங்களோட ஆவி ஆத்மா சரத்தை எங்களோட ஒப்பு கொடுக்குறப்பா. அநேக முறை சொல்லி என் செவிகளை கேட்காம இருக்கிறப்பா, இன்றைய நான் எங்களை ஒப்பு கொடுக்குறப்பா. என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல,
என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உம் விருப்பம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். அப்பா பிதாவே, இதோ இந்த நேரத்துல அப்பா நாங்க மனம் திரும்பி உம்மிடத்துல நாங்க வந்து இருக்கிறோம் தகப்பனே. எங்கே செவிகளை உம்மிடத்துல நாங்கள் சாய்க்கிறோம் அப்பா. இந்த தீர்க்க தரிசன செயலை நாம் செய்யலாமா? நம்ம செவிகளை கைகளை வைத்து இதோ உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம் என்று இந்த நாளில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆவியானவரே, உங்க வல்லமை இந்த நேரத்துல இறங்கட்டும் அப்பா. எந்தெந்த காரியத்துக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படியாம நாங்க போயிருக்கிறோமே தகப்பனே, இதோ இந்த நேரத்துல நாங்க உம்மிடத்துல நாங்க மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புறோம் தகப்பனே. எங்கள் செவிகளை நீங்க திறங்கப்பா, எங்கள் செவிகளை திறங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு நாங்க செவி சாய்க்காம எத்தனையோ முறை நாங்க மீறி நடந்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயங்களை நீங்க மன்னிங்கப்பா. இப்பொழுது எங்கள் செவிகளை நீங்க திறங்க. உங்க வல்லமை இறங்கட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இதோ கர்த்தாவே உங்க வல்லமை இறங்கி அப்பா இதோ தகப்பனே எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க ஆளுகை செய்யுங்க. உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நம்ம இந்த நாள்ல விட்டு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட முழுமே விட்டு கொடுக்கலாமா? எங்கள் செவிகளை நீங்க திறங்க, ஆவிக்குரிய செவிகளை திறங்க. ஓ ரிகா ரபா ஷபா கரபா 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 ரபா ஷதரி தர 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 பக்கர பர 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 ஓ ரிகா ரபா ஷதரி கரபா தினி கமா மமா 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 மமா. ஆவியானவரே, எங்களை நீங்க எடுத்து வல்லமையை நீங்க பயன்படுத்த போற கிருபைக்காக நன்றி ராஜா. இன்று முதல் கர்த்தாவே உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்த்து அதன்படி நடக்கிறவர்களாக, கீழ்ப்படுகிறவர்களாக எங்க ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றிட்டீர் என்று நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ கர்த்தாவே உங்களுடைய வல்லமை எங்களை தொட்டமைக்காக நன்றி ராஜா. இதோ கர்த்தாவே எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயத்தை எடுக்கக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு நீர் கொடுத்தமைக்காக நன்றி 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 ராஜா. உங்க கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், மாத்திரம் உயர்த்துக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் செவி கேட்போம், மனம் திரும்புவோம். தேவன் நம்ம அழிவிலிருந்து காப்பாற்றியோட நித்திய ராஜனை கொண்டு சேர்த்து அவர் நம்மளுக்கு வைத்திருந்த சகல ஆசீர்வாதத்தை நம்மளை நிரப்பார். ஆமென். ஷாலோம் ஷாலோம் ஷாலோம். தேவஜனமே, கர்த்தர் இன்றைக்கு நம் அனைவரையும் பார்த்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் நம்ம நல்லதுக்கு தான் சொல்றார். அவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அவர் வார்த்தையை நாம் தள்ளிவிடக்கூடாது. அவர் வார்த்தைக்கு முரண்பாடாய் போகிற இடத்தில் நமக்கு நிம்மதி இல்லை. சமாதானம் இல்லாத நேரத்தில் சமாதானம் இருக்கிறது என்று நாம் பொய் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு வழி இருக்கிறது, அவர் காலில் விழுகிறது. நாம் அர்ப்பணிக்க போகிறோம். Surrender to God. ஆண்டவர் காலில் விழுவது லகுவான காரியம். அவர் நம்மை தள்ளவே மாட்டார், தள்ளிவிடவே மாட்டார். நம்மையும் நம் குடும்பத்தையும், நம் மனைவி பிள்ளைகளையும், மீனாஜன பந்துக்களையும், நம் பெற்றோரையும், நம் தலைமத்தின் கீழ் இருக்கிற அனைத்தையும் அவர் பாதுகாக்க. Let's repent. அவர் சந்நிதியிலே மனம் திரும்ப இதயத்தோடு அவர் பாதங்களை பிடித்துக் கொள்ளும். அவர் நம்மை
இந்த நினைவோடு கூட இந்த நாள் முழுவதும் நடத்திக்கொள்ளும். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக்கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.